பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களது பயணம் விடியலை நோக்கி. ஆதார வசனம் சங்கீதம் 139 சங்கீதம் 11 வசனம். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். தேவ கிருபை பெற்றவர்களே, எல்லாருடைய வாழ்விலும் ரட்சிக்கப்பட்டவர்கள்தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்தான், வாக்கு பெற்றவர்கள்தான், சபைக்கு தொடர்ந்து சரியான நேரத்திற்கு போய் முழு மனதோடு ஆராதனை செய்கிறவர்கள்தான். இருந்தாலும் ராக்காலம் உண்டு, சிட்சை உண்டு, காரணமில்லாத பகைப்பவர்கள் உண்டு. ஏன் புரியாது. 1 இன்ச்சு கூட முன்னேற விடாமல் தடைகள் உண்டு. 2 அடி ஏறினால் 3 அடி சறுக்கல் உண்டு. இதிலும் கர்த்தர் பாரபட்சம் காட்டுவதில்லை. எவர்களிடம் அதிக அன்பு காட்டுகிறாரோ அவர்களை அதிகம் சிட்சிக்கிறேன் என்கிறார். இந்த சிட்சையும் அல்லாமல் பல காரியங்களை அனுமதிக்கிறார். அவர்தானே சகலத்தை கண்டு கொண்டிருக்கிறார். நமக்கு நேரிடுகிறதை எல்லாம் தடுத்திருக்கலாமே. தடுத்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்வதில்லை. இந்த இருள், இந்த இருண்ட காலம், இந்த ராக்காலத்தில் தான் தம்மை நமக்கு காண்பிக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் தம்மை நமக்கு காண்பிக்கிறார், நம்மை நமக்கு காண்பிக்கிறார். 2 காரியங்கள் நடக்கிறது. நம்மை அற்புத படைப்பாய் மாற்றுகிறார். விதை மண்ணில் விதைக்கப்படுகிறது. கொஞ்ச நாளைக்கு ஒன்றுமே தெரிவதில்லை. எந்த இடத்தில் விதையை ஊன்றினோம் என்று கூட தெரிவதில்லை. பின் மண்ணை பிளந்து கொண்டு சிறு செடியாக துளிர்விட்டு வெளியே வருகிறது. இந்த பீரியட் அந்த விதைக்கு ராக்காலம், டார்மென்ட்ரி பீரியட் என்கிறார்கள். அந்த விதை தன் பழைய மேனியை மண்ணுக்குள்ளே இழக்கிறது. அதுதாங்க நடக்கிறது. உள்ளே சாகிறது. புது மேனியை எடுத்துக்கொண்டு ஜீவனாக வெளியே வருகிறது. அந்த இருண்ட காலத்தில் தான் சாவும் உயிர்த்தெழுதலும் நடக்கிறது. பழைய ஜென்ம சுபாவத்திற்கு செத்தால்தான் தேவ சுபாவம் ஊற்றப்படும். இதைத்தான் இயேசு சொன்னார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். யோவான் 12:24. நாம் முன்னேற வேண்டும். நம் குடும்பம் விருத்தியாக வேண்டும். ஆவிக்குரிய நிலையில் முன்னேற வேண்டும். உலக ஆசீர்வாதங்கள் செழிக்க வேண்டும். உன்னத நிலைக்கு வர வேண்டும் விரும்புகிறோம். நல்லது. இதை காட்டிலும், நாம் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் கர்த்தர் செய்வார். இது கர்த்தர் சித்தம்தான். சித்தம் இருப்பதால் வாக்கு கொடுத்திருக்கார் எபேசியர் 3:20. ஆனால் மிகுந்த பலனை நாம் கொடுக்க வேண்டுமானால், பெற வேண்டுமானால் இந்த 2 பகுதியின் வழியாகத்தான் வர வேண்டும். தாவீது கேட்டானா, தன்னை அபிஷேகம் பண்ணுங்கள் என்று? இன்பமாய் சங்கீதம் பாடிக்கொண்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அவனை வரவழைத்து அபிஷேகம் பண்ணப்பட்டான். அடுத்து ஒரு சான்ஸ். அவனை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்கு ராட்சசன் கோலியாத்தை ஒரே கூழாங்கல்ல வீழ்த்து வைத்தார். நல்லது, சந்தோஷம். சகல இஸ்ரவேலிலும் புரிந்து கொண்டனர். அடுத்து இவன் தான் இஸ்ரவேலின் ராஜாவென்று. ராஜாவாக முடிசூடப்பட்டானா? இல்லையே. சவுலால் துரத்தப்பட்டான். காடுகள் குகைகள் மறைந்து எதிரியான பெலிஸ்தீர் தேசத்திலும் கூட போய் தஞ்சமடைந்து வாழ்ந்தான். அப்படி கஷ்டம் நமக்கு யாருக்கும் இல்லை. இது தாவீதுக்கு ராக்காலம். ஆனால் கர்த்தர் கூடவே நித்திய வெளிச்சமாயிருந்தார். வேதனைப்பட்டான், விழுந்தான். ஆனால் தோற்று போகவில்லை. தோற்று போக அவனை விடவில்லை. பெலிஸ்தீர் கையில் கூட அவனை மரியாதையாகத்தான் நடத்தினார்கள். இந்த வேதனைகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், இந்த ராக்காலம் அவனை ஒவ்வொரு நாளும் விடியலை நோக்கி கடக்க வைத்தது. அவன் சொந்த பலன் ஒன்றுமில்லை என்று புரிந்து கொண்டான். அப்போ ஒரு இடம் ஜெபிக்கிறான், அப்பா நான் இல்லாமல் போகும் முன்னே ஏதாவது செய்யும் கர்த்தாவே என்று ஜெபிக்கும் நிலைக்கு அவன் வந்து விட்டான். ஆனாலும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவனாகவே இருந்தான். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். தேவ பிரசன்னம் எப்பொழுது நம்ம கூட இருக்கிறார். நம்ம ஆழியிலும் கூட நடந்தாலும் அவர் அங்கு இருப்பார். நாம் அக்கினியும் கூட நடந்தாலும் அவர் அக்கினிக்குள்ளே இருப்பார். நம்ம ராக்காலத்தில் இருந்தாலும் ராக்காலம் அவரே நித்திய வெளிச்சமாக இருப்பார். அதனால்தான் தாவீது இப்படி சொன்னார், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர். சங்கீதம் 139:8 என்று சொல்ல முடிந்தது. பின் கொஞ்சம் கொஞ்சமாக விடியலை கண்டான். பல யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள் காட்டுக்குள் இருக்கும் வரை தேடி வரச் செய்தார் கர்த்தர். பின் தெம்பு வந்தது. கர்த்தர் வெற்றியின் சிகரத்துக்கு நேராக நடத்தினார். வெற்றி அடைந்தான்.
சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவானான். அந்த இருண்ட காலத்தில் கர்த்தரின் தாயன்பை ருசித்தான், உருவாக்கப்பட்டான். வெற்றி அடைந்த பின் அவன் சாட்சியாக அறிக்கை செய்யவில்லை, வெற்றி அடைவதற்கு முன்பே ராக்காலத்தில் இருக்கும் போதே அறிக்கை செய்தான். என்ன என்று? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். சங்கீதம் 71:20-21. தேற்றினாரா? இல்லையா? உன்னத உயர்வை காண செய்தார். விதை ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீதின் மேற்கண்ட வாழ்வை நிலை ஒரு உதாரணம். 2 எடுத்துக்கொள்ளுங்கள், மனதில் வைத்து தியானியுங்கள். எந்த காலமாக இருந்தால் நமக்கென்ன? காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் உங்களோட இருக்கிறார். இந்த ராக்காலத்தில் ஒன்று உங்களை உடைத்து உருவாக்குகிறார். தம்முடைய சித்தத்தை ஒப்பற்ற சித்தத்திற்கு நேராக அடைய வைக்க நடத்துகிறார். அல்லது உங்களது உத்தமத்தை, அவர் எப்படி நீங்கள் உத்தமாக தேடுகிறீர்கள், தேவனுக்கு பயந்து நடக்கிறீர்கள், தேவனோடு வைராக்கியம் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உலகத்திற்கு காட்டி தம் வல்லமையை உங்களுக்கு விளங்க பண்ணினதை உலகம் கண்டு இது நியாயம்தான், அவர்களுக்கு செய்தது நியாயம்தான், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி தான், அவர்கள் உத்தமர்கள் தான் என்று சொல்ல வைப்பார். சொல்லி மேலும் உயர்த்த இந்த காலத்தை அவர் பயன்படுத்துகிறார். உத்தமத்தை காட்ட வேண்டும். யோபுடைய உத்தமத்தை காட்டுவதற்குத்தான் அவனுக்கு அந்த ராக்காலம். இதை அறிந்த யோபு அவர் சொல்லுகிறான், அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அதாவது அவருடைய கிருபை வாக்கு, அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயலன் கூடாரத்தின் மேல் இருந்தது. யோபு 29:3-4 எல்லாம் அவர் இருந்தது. அதனால தான் என்னால் இருளை கடந்து போக முடிந்தது என்று சொல்கிறார். அதே தானே நமக்கும். அவரது கிருபை, அவரது தயவு, அவருடைய வாக்கு, அவருடைய பிரசன்னம். எப்பொழுதெல்லாம் தேடுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் வேதம் வாசிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அழுது ஜெபிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் துதிக்கிறோமோ அவரது பிரசன்னம் இறக்கும். இவைகள் தான் நமக்கு எக்காலத்திலும் வெளிச்சம். இந்த வெளிச்சம் இருந்தால் இருக்கிறது. தாவீது சொன்னது போல நாமளும் சொல்லலாம், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லலாம். சொல்வது மட்டுமல்ல, அப்படியே செய்ய வைப்பார் நம்மை. இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகள் என்று பிற நம்மளை சொல்ல வைப்பார். எல்லாமே நன்மையில்தான் முடியும். பயப்படாதீர்கள். நாம் புதிய ஜீவனை எடுத்துக்கொண்டு வெளியே வருவோம். அழுக்குகளெல்லாம் கழுவப்படுகிறது. அக்காலத்தில் புரிந்து கொள்கிறோம், மனிதர்களை புரிந்து கொள்கிறோம், யாவரையும் புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு அந்த ராக்காலம்தான். நன்றாக இருக்கும் பொழுது நமக்கு யாரையும் தெரிவதில்லை. நாம் ராக்காலத்தில் இருக்கும் பொழுது மக்கள் எப்படி நம்மளை நடத்துகிறார்கள் தெரிந்து கொள்ள முடியும். நம்மளை அறிய வைக்கிறார், புரிய வைக்கிறார், படிப்பிக்கிறார். எல்லாமே இந்த ராக்காலத்தில் தான் நடக்கிறது. ஜெபிக்கலாம். தகப்பனே, ராக்காலத்தில் கற்றுக்கொண்டதை, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டதை பகற்காலத்தில், அதாவது எல்லாம் நன்றாக இருக்கிற காலத்தில் ஜாக்கிரதையோடு செயல்படுவேன். இப்படிப்பட்ட ராக்காலத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் இருந்து கடக்க வைப்பேன். அறிக்கை செய்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, இயேசுவின் கை பிடித்து கொண்டு நிதானமாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்து நடக்கிறேன். விடியலை நோக்கி நடக்கிறேன். விடியல் மிக அருகில் இருக்கிறது உணர்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா.